ஹாப்பி சண்டே டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஏலக்காய் பாலோட டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட்லியும் புதினா சட்னி பண்ணியிருந்தேன். தலைக்கு வந்து மருதாணி வைக்கலான்ட்டு மருதாணி ரெடி பண்ணியிருந்தேன். அதை ஊற வச்சுட்டேன். அது 2 ஹவர்ஸாவது ஊறணும். பாப்பா தோசை கேட்டதால தோசை போட்டு கொடுத்துட்டேன். சாதம் ஒரு பக்கம் வேக போட்டு வெடிச்சாச்சு. முட்டை ஒரு பக்கம் வேக போட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் காஃபி குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. சிக்கன் இல்லை மட்டன் வாங்கிட்டு வர சொன்னால், அவர் மட்டன் பிரியாணி எஸ்எஸ்ல போய் வாங்கிட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டாங்க சமைக்கிறதுக்காக. மொத்தமாக அந்த நாட்டுக்கோழியை குக்கரில் வேக போட்டுட்டு ஒரு பாதி எடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து குக்டு யூடியூப் சேனல் பார்த்தா ஒரு நாட்டுக்கோழி கிரேவி பண்ணார். மீதி இருக்கிற நாட்டுக்கோழி வந்து அம்மா கிரேவி பண்ணாங்க. ரெண்டுமே சூப்பரான ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டன் பிரியாணி, அது கூட ரைத்தா கொடுத்துருந்தாங்க. ஒரு எக் இருந்துச்சு, கொஞ்சமாக கத்திரிக்காய் தொக்கு இருந்துச்சு. அப்புறம் ரசம் வச்சுக்கிட்டோம். சாதம் சூடாக வடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் பண்ண கிரேவியும் அம்மா பண்ண கிரேவியும் ரெண்டும் வச்சு சூப்பராக சாப்பிட்டோங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு சமோசா, ஜிலேபி, அதுக்கப்புறம் காலா ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு சண்டேவை சூப்பராக முடிச்சிட்டோங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க?